சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. சொல்ல வேண்டாததை சொல்லி மாட்டி விடுறது ஒண்ணு, யாரை சேர்த்துக்க கூடாதோ அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டா நம்ம போற காரியம் உருப்படாது. இது புரிஞ்சிருக்கும். சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு கதை சொல்லுவாங்க. ஒன்று, ஆண்டிங்கிறவன் சிவனடியார்கள் சிவன் நாமத்தை சொல்லி பாடி உடனே அந்த சங்கு இருக்கும் அதை எடுத்து ஊதுவாங்க. அந்த ஊதினாக்கா இந்த சிவனடியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு பிச்சை போடணும், அரிசி போடணுங்கிறது ஒரு ஒரு வழக்கம் இருந்து. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க, அந்த பார் நீ இந்த மாதிரி சண்டித்தனம் பண்ணேன்னா நான் உன்னை அந்த ஆண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன், அந்த சங்கூதின்னு வரான் பார் அவன்கிட்ட பூச்சாண்டின்னு அவனை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அவன் என்னாச்சு, ஒரு நாளைக்கு இவன் ஊதுன போது இந்த குழந்தை அம்மா பூச்சாண்டின்னு போய் சொல்லியிருக்க அம்மா கிட்ட. சீச்சே, அவன் அவனுக்கு நம்ம அரிசி போடலாம் வா எடுத்துன்னு வா. அதாவது இந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு பயத்தை போக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அரிசி அது கையில கொடுத்து எடுத்துன்னு வரா. அது இங்க கிட்ட போடுற போது இந்த லூசு சும்மா தானே இருக்கணும், யார நான் லூசுன்னு சொல்றது அந்த ஆண்டிய. அந்த நேரத்தில் அவனுக்கு குஷி தாங்கலை, சின்ன பாப்பா போடுறதுன்னு சங்க எடுத்து ஊதினா பாரு, அது அத்தனை அரிசியும் கீழே போட்டு அலறிண்டு உள்ள ஓடி போச்சு. அவ சொல்ற, ஏயா உனக்கு நான் அரிசி போடுறதுக்காக அந்த குழந்தைக்கு பயம் போகணுங்கிறதுக்காக ஆச்சு, உன்னை யார் இப்போ ஊத சொன்னா, நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கிற போது கெடுத்துட்டியே போ அப்படின்னு அவனை திட்டினாலாம். இன்னொரு கதை என்னன்னு கேட்டா, ரெண்டு ஆடு திருடங்க ஒரு இடத்துல கீலாரிகள்னு சொல்வா. கீலாரிகள்ங்கிற வசனம் வரும். அவங்க யாருன்னா ஆட்டுக்கிடையை காவல் காப்பவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்டெல்லாம் ஒரு இடத்துல இப்படி இருக்க வச்சுட்டு, பட்டிக்குள்ள இருக்க வச்சுட்டு, இவங்க பக்கத்திலேயே ஒரு கயித்து கட்டில் போட்டு படுத்திருப்பாங்க. இந்த பக்கம் ஒருத்தன் படுத்திருப்பான், அந்த பக்கம் ஒருத்தன் படுத்திருப்பான் காவலுக்கு. இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்களாம், போகும்போது இன்னொரு ஆள் வந்தானா, எங்க போறீங்க, நானும் வரட்டுமான்னா, பார் மூச்சு காட்டாத, உன் தோல்ல ஒரு ஆட்டை தூக்கி போடுவேன், ஓசப்படாம நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்ன பொழுது சரி அப்படின்னானா. இவன் என்னமோ சரி சாதிக்க போறான்னு நினைச்சு இவனையும் அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஓசப்படாம அந்த கெடைக்குள்ள இருந்த நல்ல கொழுத்த ஆடா ஒன்னு எடுத்து ஒரு திருடன் தோல்ல போட்டுக்கிட்டான், இன்னொரு திருடன் இன்னொத்த போட்டுக்கிட்டான். அப்ப அந்த நேரத்துல அந்த ஆடு ரெண்டும் மேன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பிச்ச உடனே, டேய் சங்க பிடிடா அப்படின்னா. சங்கு அப்படின்னாக்கா, ஏய் சங்க பிடிச்சிருவேன் அப்படின்னாக்கா, இந்த இடம் சங்கு, அதனால சங்க பிடிடான உடனே அவன் என்ன நினைச்சான், சங்கு ஊத சொல்றான்னு சொல்லிட்டு சும்மா கிடந்த சங்க எடுத்து போன்னு ஊதினான் பாரு. இந்த கீதாரிகள் ரெண்டு பேரும் முழிச்சுட்டு ஆட்டை பிடுங்கி போட்டதோட இல்லாம இவங்களை போட்டு அடின்னு அடிச்சு சிவனடியார அடிக்கல. ஏன்னு கேட்டா, அவன் ஏதோ சங்க ஊதிய நம்மளை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு அவனை, சாமி இந்தா வச்சுக்கோன்னு அவனுக்கு கொஞ்சம் சில்லறையை கொடுத்து அவனை போக சொன்னாலாம்.